நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். க்ரீம் பன். இந்த க்ரீம் பன் வந்து வீட்டிலையே நம்ம ஓடிஜி இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அந்த க்ரீம் பன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக 1 டீஸ்பூன் ஈஸ்ட், இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். 1 டீஸ்பூன் சீனி, அதாவது சர்க்கரை. பால் 1 கப், அதாவது லூக்வார்ம், அதாவது கை வச்சு தொட்டால் சுடணும், மற்ற மாதிரி அது சூடாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சீனியை உள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கணும். சீனி வந்து கொஞ்சம் கரைஞ்ச பிறகு அந்த ஈஸ்டையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை மூடியாட்டு போட்டு வச்சிடணும். 10 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி நுரைச்சிட்டு வந்துடும். இப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு இப்போ செய்யலாம். 2 கப்பு மைதா மாவு, அதாவது 250 கிராம் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, நான் வந்து ராக் சால்ட் எடுத்திருக்கேன், அதான் சிவப்பு கலரில் இருக்குது. சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இந்த சுகரால் தான் நம்ம வந்து பொரிக்கும்போது அது வந்து கோல்டன் ப்ரௌன் வரும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதில் வந்து அந்த நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஓரளவு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர்றது வரை நல்லா பிசையணும். அதே போல் நல்லா இழுத்து பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அதுக்கு தக்கன இந்த பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர். அதே போல் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இந்த பட்டர் போட்ட உடனே மாவு ரொம்ப சாஃப்டாகும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம பிசையும் போது கையில் வந்து கொஞ்சம் ஆயில் போடுறதுக்காக அந்த பட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம கை வச்சு இழுத்து நல்லா பிசையணும். அது வந்து கொலன்னு தான் இருக்கும், ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. பிசைய அந்த பிச்சு தன்மை வந்து போயிடும். இப்போ வந்து நான் மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலேயே கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் வந்து அந்த மாவை போட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிட போகிறேன். இது வந்து 1 ஹவர் ஆகும். நார்மலாக குளிர் காலமாக இருந்தால் 2 ஹவர்ஸ் ஆகும். சம்மராக இருந்தால் 1 ஹவரில் இது ரெடி ஆயிரும். இது மூடி வச்சுருவோம். இப்போ இது ஒரு 1 ஹவர் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஓரளவு உப்பி இருக்கும். நம்ம எவ்வளோ மாவு வச்சோமோ அதோட டபுள் சைஸ் வந்திருக்கணும். அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம திரும்பியும் இந்த மாவை நல்லா வந்து தேய்ச்சி பிசையணும். திரும்பியும் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சி பிசையணும். கையில் மாவு ஒட்டினாலும் பரவாயில்ல, தேய்ச்சி பிசையணும். எலும்பை வந்து வர ரொம்ப மாவு ஒட்டாது. இப்போ இதை ஒரு 10 பாகங்களாக பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து பொரிக்க போகிறோம், உருண்டைகளாக தான் போடணும். பொரிக்கும்போது ரொம்ப பெரிய உருண்டையாக இருந்துன்னா உள்ளே வர வேகாது, கலர் வந்துடும். அதனால் ஒரு 10 உருண்டைகளாக நான் பிரித்து வெட்டிக்க போகிறேன். அப்போது ஓரளவு சின்ன பால்ஸாக தான் இருக்கும், பொரிக்கும்போது பெருசாகும். நல்லா வந்து அந்த எந்த பிசுறும் இல்லாமல் நல்ல உருண்டையை வந்து ஷேப் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் இடம் விட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம க்ரீம் பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர். நல்லா வந்து பீட்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணணும். பீட்டர் இல்லாதவங்க விஸ்க் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். இதில் வந்து சுகர் 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணணும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரது வரை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் உப்பி போச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஏற்கனவே நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு உருண்டையாக தான் போட்டு பொரிக்கணும். அதே போல் போட்ட உடனே கரண்டி வச்சு மேலே வந்து எண்ணெயை லைட்டாக
அதுக்கு மேலே ஊற்றி விடணும். அப்போ வந்து அது வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்துட்டே இருக்கும். இதில் நல்ல ஈஸ்ட்லாம் இருக்கிறதுனால நல்ல புஷ்ஷுன்னு நல்ல உப்பி வரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். இனி வந்து திருப்பி போடலாம். இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு ரிச்சான கோல்டன் ப்ரௌன் வரது வரை எடுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இந்த மாதிரி 10 உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு அதில் வந்து கிராக்ஸ் வராமல் பார்த்துக்கணும். இப்போ 10 உருண்டைகளையும் பொரிச்சாச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் நம்ம வந்து க்ரீம் ஃபில் பண்ணணும். இல்லாட்டி அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆறியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது ரெண்டாக வெட்டிக்கணும். ஃபுல் எட்ஜி வரை வெட்டக்கூடாது. ஒரு பாதி அளவு வெட்டிட்டு அப்புறமா கத்தியை மட்டும் வெளியில் கத்தி வராமல் உள்பக்கமாக ஒரு கொஞ்சம் போட்டு எடுத்துடணும். அப்போ நல்ல ஒரு ஹோல், நல்ல பெரிய ஹோல் கிடைக்கும். இப்படியே எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த க்ரீம் அதில் உள்ள ஃபில் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். ஒரு ஸ்பூன் போல் பிடிக்கும். 1 ஸ்பூன் அல்லது 1.25 ஸ்பூன் மேக்ஸிமம் பிடிக்கும். அதை வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஹோட்டலில் இருக்கிறது மாதிரி இருக்கும். இதே சேம் பண்ணை வந்து க்ரீம் பண்ணை வந்து நம்ம ஓடிஜிலையும் பண்ணலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை வீட்டிலையே செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செய்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.